இந்த பரீட்சை காலங்களிலே இன்றைக்கு அநேகர் எதிர்காலத்தின் பயத்தோடு என்னவா இது முடியுமோ என்ற கலக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை இன்றைக்கு தைரியப்படுத்தி இந்த தேர்வையும் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் ஒரு மாற்றத்திற்கு நேரம் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேர்வுக்கும் இந்த மீட்டிங்க்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வசனத்தை இன்றைக்கி நான் வாசித்து அதிலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு கடற்கரை ஓரத்தில் தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தில் பெரிய திட்டங்கள்லாம் எதுவும் இல்லாமல் அன்றாடம் செய்கிற ஒரு மீன் பிடிக்கிற ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிற சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது. இந்த வார்த்தை அவருடைய எதிர்காலத்தையே தலைகீழாய் புரட்டி போட்டு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலைமையிலிருந்து ஊரு பேர் தெரியாத மேபி அவங்க குடும்பத்திற்கு, மேபி அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சில மீனவர்களுக்கு மாத்திரம் தெரிந்த இந்த மீனவர்கள் உலகத்தையே கலக்குகிற மனிதர்களாய் அவருடைய எதிர்காலமே புரட்டி போடுகிற நிலைமையில் ஆண்டவர்களை உயர்த்தினார். அவர்களை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்கள் வாழ்க்கையை நான் புரட்டி போடுவதற்கு நான் உங்களை அழைக்கிறேன். அவர்களை அழைக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என் பின்னே நீங்கள் வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆண்டவர் அழைக்கும் பொழுதே அவங்க வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை சொல்லி ஆண்டவர் அழைத்தார். நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், மாணவர்களாக இங்கு வாலிபர்களாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அழைப்பது எதற்காக, தேவன் நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக? இன்றைக்கு நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னா ஏதோ எதேர்ச்சியாக நீங்கள் வரவில்லை, ஏதோ உங்களுடைய பெற்றோருடைய வற்புறுத்தலினாலோ, ஏதோ இந்த சபையினுடைய முயற்சியினாலோ நீங்கள் வரவில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்கள் மேல் உள்ள மிகப்பெரிய திட்டத்தின் நிமித்தம் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், there is a cause. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் நோக்கம் இல்லாத ஒரு ஜனத்தை பார்த்து, ஒரு மீனவர் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் அவர்கள் மேல் உள்ள நோக்கத்தை பேசினார். இன்றைக்கு கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு அநேக வாலிபர்கள், அநேக பிள்ளைகள், அநேக மாணவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நோக்கத்திற்காக இந்த காலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையே மறந்துட்டாங்க. You don't understand the cost, the purpose for which the season is meant for you. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நாம் பிறந்த ஒரு காலம், நம் பெற்றோர்களை நம்பி இருக்கிற ஒரு காலம், படிக்கிற ஒரு காலம், வேலை செய்கிற ஒரு காலம், வயதான ஒரு காலம், இப்படி வாழ்க்கையில வித்தியாசமான காலங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த சீசனுக்கான என்னுடைய நோக்கம் என்ன, இந்த காலகட்டத்திலே தேவன் என் மேல் வைத்திருக்கிற நோக்கம் என்ன. இந்த நோக்கத்தை நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிக முக்கியமான சூழ்நிலையை, மிக முக்கியமான காலத்தை நீங்கள் இழந்துவிடக்கூடும். ஏன் இந்த காலம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஃபஸ்ட்டு நான் வரும்பொழுது ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு 2:45 எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு 3:45 தான் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு. அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. அது என்ன பகுதி? அந்த பிரயாணத்தில் ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தரையிலிருந்து விமானம் வானை நோக்கி எழும்புகிற இந்த ஒரு முக்கியமான ஒரு நேரம். துபாயில் ஒரு ஃப்ளைட் இருக்குது, எமிரேட்ஸ் ஃப்ளைட் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளைட் வந்து துபாயில் இருந்து அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் அது நேரடியாக பயணம் செய்யும். எங்கேயுமே நிற்காது. துபாயில் எடுத்தாலும் நேரம் சான் பிரான்சிஸ்கோ, கிட்டத்தட்ட 12,000-13,000 மைல் நினைக்கிறேன். ரொம்ப நீளமான, அதாவது ரொம்ப நீண்ட பிரயாணம் உள்ளது. அந்த ஃப்ளைட் வந்து A380 ஃப்ளைட், டபுள் டெக்கர் ஃப்ளைட், 2 மாடி உள்ள ஃப்ளைட் அது. அந்த ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 500 பேர் ஒரே நேரத்தில் பயணிக்கலாம். இந்த ஃப்ளைட் வந்து ஒரு ரன்வேல நிற்குதுன்னு வைங்களேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கை இந்த ரன்வேயை பொறுத்தது. நீங்கள் அந்த ஓடு பாதையில் அந்த ஃப்ளைட் நிற்கும் பொழுது அந்த கேப்டன் வந்து சொல்ல முடியாது, ஐயா நான் வந்து 12,000 மைல் பறக்க போகிறேன், எனக்கு இந்த ஓடு பாதையை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5,000 மைலாவது போட்டு தாங்கன்னு கேட்க முடியுமா? அந்த ஓடு பாதை எவ்வளவு தெரியுமா? 2 மைலிருந்து 3 மைல் தான். அந்த 2 மைலுக்குள்ளதாக அந்த விமானம் மேலே பறக்காட்டி
அந்த விமானத்தினுடைய அத்தனை எதிர்காலமும் அங்கே உள்ள இருக்கிற அத்தனை பேரோட எதிர்காலமும் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சமீபத்தில் அகமதாபாத் ஃப்ளைட்டில் அந்த டேக் ஆஃப் டைமில் நடந்த ஒரு குளறுபடியில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் உயிரிழந்தார்கள். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் போகும்போது இந்த டேக் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சீட்டை நேராக வைங்க, சாட்சிலாம் படுக்கக்கூடாது, சாயக்கூடாது, சீட்டை நேராக வைக்கணும்னு சொல்லுவாங்க, சீட் பெல்ட்டை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி கேட்டால் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீசன். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒரு முக்கியமான ஒரு சீசன் இது என்பதை மறந்துடாதீங்க. இதனுடைய நோக்கம் என்ன என்பதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவற்றையும் ஆண்டவர் பேசுறது தான், அண்டர்ஸ்டாண்ட் த காஸ் ஆஃப் த சீசன். இந்த காலத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னும் நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது நான் வந்து இந்த வாலண்டியர், இந்த ஸ்கவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த 11th 12th இந்த ஸ்கார்ஃப்லாம் கொடுத்து நம்மளை லீடர் மாதிரி ஸ்கவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த டிசிப்ளின்லாம் பசங்களை லைனில் போக வைக்கிறது, இதில் நான் இருந்தேன். அப்போது ஒரு முறை நான் இந்த கிரவுண்டில் எல்லா பசங்களையும், நம்ம விளையாடிட்டு இருக்க பசங்க எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பணும். நான் வந்து போகிறேன், ஒரு கிரவுண்டில் 2 பசங்க, சின்ன பசங்க, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் இருப்பான்னு நினைக்கிறேன், ஒரு 8 வயசு 9 வயசு மேக்ஸிமம் போட்டுசு மாதிரி இருக்கானுங்க, 9 வயசு. 2 பசங்க போட்டு அடிச்சா மாற்றி மாற்றி, இவன் அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், பலர் அடிச்சு 2 பசங்க. நான் உடனே ஓடி போய் 2 பேரும் பிரித்து விட்டு, டேய் ஏன்டா இப்படி சண்டை போட்டுறீங்க? அது ஒருத்தன் சொல்கிறான், அண்ணா என் ஆளுக்கு இவன் லவ் லெட்டர் கொடுத்துட்டானா. என்ன வயசு? 9 வயசு. இன்றைக்கு அநேக இந்த சீசனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதே தெரியல. இந்த காலத்தை ஏன் ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறாரு? இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காலம் தெரியுமா? நீங்கள் விதைக்கிற காலம், நீங்க படிக்கிற காலம். நான் சொல்றேன், ஒருவேளை இந்த வருஷத்துல பல மாதங்களை நீங்க இழந்திருக்கலாம், பல மாதங்களை வேஸ்ட் பண்ணிருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ, நான் சொல்றேன், இந்த காலத்துடைய நோக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன், அண்டர்ஸ்டாண்ட் த காஸ். சி, எங்க சர்ச்ல ஒவ்வொரு ஆராதனையும் முடிஞ்ச பிறகு ஒரு லைன் ஒன்று இருக்கு. அந்த லைன் யாருன்னா, அந்த வயதானவர்கள், ஏழைகள், இவங்களெல்லாம் சபை வந்து போஷிக்குது, சபை பராமரிக்குது. இதில் நிறைய பேர் நிற்பாங்க. அவங்களுக்கு வந்து சபை வந்து சிலருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுப்பாங்க, சிலருக்கு காசு கொடுப்பாங்க. இப்படி பல வருஷங்களாக நான் இந்த லைன் நான் பார்த்துருக்குறேன். அதில் வந்து முக்கால்வாசி யார் நிற்பானா, வயதான அங்கிள் ஆண்டிலாம் நின்றுட்டு இருப்பாங்க. நான் அவங்கள்ட்ட போய் கேட்கணும்னு நான் யோசித்த ஒரு கேள்வி, நிச்சயமாக நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக கேட்க மாட்டேன், பட் கேட்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட போய் நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, அங்கிள் ஆண்டி, நீங்கள் இந்த லைனில் நிற்கிறீங்களே, நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ ஏதாச்சும் நீங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், உங்கள் வாழ்க்கை மாறணும், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு தீர்மானம் எடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? பா, இப்போ மாற்றி என்ன பிரயோஜனம்? நான் எப்போ மாற்றிருக்கணும் தெரியுமா? சின்ன வயசில் மாற்றிருக்கணும், என் வாலிப வயசில் நான் மாற்றிருக்கணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அந்த அங்கிள் ஆண்டி ஏன் தெரியுமா அந்த லைனில் நிற்கிறாங்க? அவங்க போன வாரம் செஞ்ச பிரச்சனை கிடையாது. அவங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரே கிளாஸில் ஒரே பாடத்தை, ஒரே டீச்சர், ஒரே கொஸ்டின் பேப்பர், எல்லாருக்கும் கிடைச்ச அதே வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைச்சது. ஆனால் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த நோக்கத்தை உணரலை. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு வேளை இந்த இடத்துல, அண்ணே என் வாழ்க்கை நோக்கத்தை நான் மறந்து போய் ஏதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, என் சிந்தனையில் போராட்டம், என்னுடைய செயல்களில் ஒரு பயங்கரமான ஒரு கேவலமான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஐ மெஸ்ட் அப் மை லைஃப். என் வாழ்க்கையை நான் இழந்து போய் உட்காந்துருக்கிறேன். ஐ வேஸ்டட் மை இயர்ஸ். நான் 10th வந்திருக்கலாம். நான் திரும்பி பார்க்குறேன், என் வாழ்க்கை நோக்கத்தில் நான் 10 வருஷம் எனக்கு எதற்காக எங்கள் அப்பா அம்மா ஃபீஸ் கட்டினாங்க, என்னை எதற்காக படிக்க வச்சாங்க? நான் சொல்கிறேன், உன்னுடைய லைஃப்பில் உனக்கு எஜுகேஷன், படிப்பு என்கின்ற ஒரு அழகான ஒரு ப்ரிவிலேஜ் உனக்கு கிடைச்சிருந்தா, நான் சொல்கிறேன், நீ எத்தனையோ மில்லியன் குழந்தைகளோட நீ விசேஷமானவன். எத்தனையோ பேர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் உனக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு நீ எக்ஸாமை சந்திக்கிற, ஏன்டா எக்ஸாம் வருதுன்னு கேட்குற பத்தியா? இந்த ஸ்கூலுக்கு வர வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் எக்ஸாம், சைக்கிள் டெஸ்ட்ன்றானுங்க, ஸ்கூட்டர் டெஸ்ட்ன்றானுங்க, மாதம் ரிவிஷன்றானுங்க. எப்போ முடியலடான்னு சொல்கிற பாரு. இந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு எத்தனை மாணவர்கள், எத்தனை பிள்ளைகள், உன் வயசில் உள்ள பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க தெரியுமா? ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் கடவுள் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய நோக்கத்தை விளங்கிக்கோ. உன் வாழ்க்கை நோக்கம். நான் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுக்க போகிறன்றதை மறந்துடாது. இந்த நோக்கத்தை நீ விளங்கி கொள்ளாம, நான் இந்த சீசன், இந்த காலகட்டத்தில் நான் எதை விதைக்கிறனோ அதுதான் நான் வருங்காலத்தில் அறுக்க போகிறேன். இன்னைக்கு நிறைய பேர், ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன்? நல்லா விளங்கி கொள்ளுங்க. வேர்க்கடலையை விதைச்சிங்கன்னா வேர்க்கடலை தான் வளரும். இன்னைக்கு நிறைய பேர் வேர்க்கடலை விதைச்சிட்டு ஏன்டா பலாப்பழம் வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். வராது. நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ ஒரு நாள் அறுக்க போற. ஆகவே முதலாவது நீ கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் there is a cost.
என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு அந்த நோக்கத்தை தவற விட்டவனா இன்றைக்கு நீ உட்கார்ந்துருந்தா எனக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே இந்த மீதி இருக்கிற கொஞ்ச நாட்களில் என் நோக்கத்தை சரிப்படுத்துகிற ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களை நான் ஒதுக்கி விட்டுட்டு ஐ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் த காஸ்ட். என் நோக்கத்திற்கு நேராக நான் ஓட விரும்புகிறேன். என் நோக்கத்திற்கு நேராக நான் ஓட விரும்புகிறேன். முதலாவது தேர் இஸ் அ காஸ்ட். இரண்டாவது அதே வசனம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். முதலாவது சொன்ன தேர் இஸ் அ காஸ்ட். ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும். ரெண்டாவது தேர் இஸ் அ காஸ்ட், அதற்கு ஒரு விலை இருக்கிறது என்பதை விளை. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என் பின்னாடி வாங்க, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். முதலாவது ஆண்டவர் மேல் தன்னோட நோக்கத்தை பேசினார். உங்க வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குப்பா அப்படின்னு பேசினார். அதற்கு அவங்க செஞ்சது தெரியுமா? வலைகளை விட்டு பின் சென்றார். உன்னுடைய நோக்கத்திற்கு ஒரு விலை இருக்கிறது என்பதை மறந்துறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பெரிய கனவுகள் இருக்கிறது. அவங்கள போய் கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கனவுலாம் சொல்லுவான். அப்பா வாழ்க்கையில் என்ன பார்க்க போற அப்படின்னா, யார் நான் பிச்சை எடுக்க போறேன்னு சொல்ல போறது கிடையாது. இன்னைக்கு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு பேப்பரை கொடுத்து உங்க வாழ்க்கை நோக்கம் என்னன்னா, இந்த கோயம்புத்தூர்ல என்னை போல சிறந்த பிச்சைக்காரனா யாரும் வரக்கூடாது அப்படின்னு நான் எழுதுவீங்க. நோக்கம்லாம் எல்லாருக்கும் பெருசு தான், பெரிய பெரிய எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் நோக்கம் மாத்திரம் முக்கியம் இல்ல, அந்த நோக்கத்திற்கு செலுத்த வேண்டிய ஒரு விலை இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. இந்த ஊழியத்திற்கு பின்பதாக ஒரு விலை இருக்கு. இந்த சபைக்கு பின்பதாக ஒரு விலை இருக்கிறது. வெற்றி பெற்ற எல்லாரையும் நீங்க பாருங்க, அவங்க அதற்கு ஒரு விலை செலுத்தி இருக்கிறாங்க. அதற்கு ஒரு காஸ்ட். இந்த சீஷருடைய வாழ்க்கை தலைகளாய் மாற்றினது வெறும் நோக்கத்தை அறிஞ்சதுனால இல்ல. அப்பா ஆண்டு சொல்றாரு, ஐயோ என்ன பெரிய ஆளாக்க போறாரு, அது இல்ல. அவன் செய்ய வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? வலையை விடணும், விட வேண்டியதை விடணும். நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் இங்க வந்திருக்கலாம். அண்ணா எனக்கு பெரிய ட்ரீம்ஸ் இருக்குண்ணே, எங்க அப்பா அம்மாவை நான் ரொம்ப நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைனே, என் வாழ்க்கை நல்ல சுபிட்சமா இருக்கணும்னு ஆசைனே, ஆசைலாம் இருக்கு. ஆனா என்னால சில காரியங்களை விட முடியல. இன்றைக்கு ஆண்டவரோட பேச விரும்புகிறேன். There is a cost that if you can pay, you will attain the cost that God has called you for. உனக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான நோக்கத்தை நீ அடைய வேண்டும் என்றால் நீ விட வேண்டிய சில வலைகளை ஆண்டவர் இன்னைக்கு விட ஆண்டவர் அழைக்கிறார். இந்த சீசன்ல தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், தேவையில்லாத காரியங்களை விட்டு நான் சொல்றேன். இன்னைக்கு நான் ரொம்ப தாழ்மையா நான் இதை பேசுறேன். இன்றைக்கு சில பேர் ஆண்டவர் நேரடியாக பேசுறாரு, சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. உன்னுடைய வாழ்க்கையில நீ உருப்படாம இருக்கிறதுக்கு அல்லது உன் வாழ்க்கையினுடைய நோக்கங்களை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக வேளைகளில் சில தேவையில்லாத நண்பர்கள். ஒசாமா பின் லேடன் அப்படின்ற மனுஷனை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். 2001 அமெரிக்காவின் அந்த ட்வின் டவர்ஸ், இரட்டை கோபுரங்களை ஃப்ளைட்டெல்லாம் வச்சு இடித்து அமெரிக்கா என்கின்ற மிகப்பெரிய ஒரு நாட்டை கிட்டத்தட்ட மண்டியிட வைத்த ஒரு மிகப்பெரிய உலகம் அறிந்த தீவிரவாதி, பெரிய ஆள். அவரை பற்றி அமெரிக்கா ஆராய்ச்சி செய்து, இந்த மனுஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன். அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் ஒசாமா பின் லேடன். அவர் இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்தவர். ஐ திங்க் இட்ஸ் ஆக்ஸ்ஃபோர்டோ ஸ்டான்ஃபோர்டோ, ஏதோ உலக பிரசித்தி பெற்ற டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்ட், அதில் படித்த ஒரு மனுஷன் ஒசாமா பின் லேடன். நம்ம அவரை தீவிரவாதியாக அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அவர் எப்படி இருந்தார்னா, ஒரு பெரிய படிப்பாளியாக இருந்தார். அப்போ அமெரிக்கா அவரை குறித்து ஆராய்ச்சி செய்த பொழுது அவர்கள் கண்டுபிடித்த விஷயம் என்னவென்றால், அவரோடு கூட ஒரு 8 பேர் அந்த தீவிரவாத இயக்கத்தை எல்லாம் பயங்கரமாய் செய்த, தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட 8 பேர் அவருக்கு கூட இருந்தாங்க. ரொம்ப இன்னர் சர்க்கிள், அவருடைய நெருங்கிய வட்டமாக இருந்தார்கள் என்பதை கண்டுபிடித்தார்கள். அந்த 8 பேருமே இன்றைக்கு இல்லை, ஒசாமாவையும் கொண்டுட்டாங்க, இந்த 8 பேருமே கொண்டுட்டாங்க. அப்பொழுது அமெரிக்கா திரும்ப ஆராய்ச்சி செய்து இந்த 8 பேர் எங்கேயா சந்திச்சாங்க, வேர் டிட் தே ஆல் மீட், எங்க இவங்க எப்படி இணைஞ்சாங்க இந்த 8 பேர்? அவர்கள் அதிர்ச்சியான தகவலை கண்டுபிடித்தார்கள். தெரியுமா, அந்த 8 பேர் எங்கே ஒசாமாவை சந்தித்தார்கள் என்றால் காலேஜ். அந்த கல்லூரியிலே இவரோடு சேர்ந்து படித்தவர்கள். ஆனால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அந்த 8 பேரும் கல்லூரிக்கு வரும்பொழுது ஒசாமாவை யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்க அந்த கல்லூரிக்கு வரும்பொழுது அவ்வளவு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் அவங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா? பெரிய கனவுகளோடு வந்தார்கள். அவங்க பெரிய டாக்டர் ஆகணும் வந்தாங்க, பெரிய இன்ஜினியர்ஸ் ஆகணும் வராங்க, பெரிய லாயர்ஸ் ஆகணும், என்னென்னமோ கனவுகளோடு உள்ள வந்தாங்க. எல்லாரும் உள்ள வந்தாங்க, ஒரே ஒருத்தனை சந்திச்சாங்க, எல்லார் கனவுகளையும் உடைச்சி தீவிரவாதியாக மாத்திட்டான். யார் தெரியுமா? ஒரு நண்பன். Never underestimate the power of your friends. உங்களுடைய நண்பர்களுடைய வலிமையை ஒரு நாள் மறந்துடாதீங்க. அவங்க உங்க வாழ்க்கையை முற்றிலுமாக திசை திருப்பக்கூடிய வல்லமை உடையவர்கள். They have the power to change the trajectory of your life. இன்னைக்கு நம்ம ரொம்ப கவலை இல்லாம இருக்கிறோம். ஆனா ஃப்ரெண்டு தானே, அவன் ஃப்ரெண்டு தான். நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் there is a cost that you have to pay. நீ செலுத்த வேண்டிய ஒரு கிரயம் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? எனக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ்,
ஐ ஜஸ்ட் ட்ராப் தம் ஆஃப். நல்லா தம்பி, நல்லா கவனிச்சுக்கோ. இத்தனை நாட்கள் நீங்கள் எல்லாரும் ஒரே கிளாஸில் படிச்சிருக்கலாம், ஒரே டீச்சர் உங்களுக்கு பாடம் எடுத்திருக்கலாம், இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரே கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கையில் கிடைக்க போகுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் குரூப் எக்ஸாம் எழுத முடியாது. அண்ணே, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தானே 1 இயராக ஒரே பெஞ்சில் உட்காந்தோம், இப்போ எங்களுக்கு ஒரே பெஞ்சில் ஒரே கொஸ்டின் பேப்பர் ஒரே ஆன்சர் ஷீட் கொடுங்க, நாங்கள் எல்லாம் சேர்த்து எழுதிக்கிறோம், எங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மார்க் போடுங்கன்னா நடக்காது. நீ தனியாக உன் எக்ஸாமை சந்திக்க போகிற. யூ கோனா மீட் யுவர் எக்ஸாம் ஆல் பை யுவர் செல்ஃப். நாட் ஜஸ்ட் என் எக்ஸாம் தம்பி, இன்னைக்கு நான் எக்ஸாமுக்காக மாத்திரம் பேசல, உன் வாழ்க்கை நீ தனியாக சந்திக்க போகிறாய். இன்றைக்கு நீ நண்பன் என்று அழைத்து கொள்ளுகிற ஒருவன் நாளைக்கு அவன் எங்க இருப்பானே உனக்கு தெரியாது. ஆனால் அவனுக்காக இன்றைக்கு எதை வேண்டும் என்றாலும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். ஜஸ்ட் பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஸோ. நான் நானும் அண்ணன் ரொம்ப அதிகமாக ஊழியம் மாணவர்கள் மத்தியில் செய்கிறார். நான் வாரத்தில் சில நாட்கள், இப்போதைக்கு டியூஸ்டே மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா போகிறேன். அண்ணன் போக முடியாட்டி நான் போவேன். பட் எவ்ரி டியூஸ்டே நான் ஒரு பள்ளியில் நான் போய் மாணவர் ஊழியம் செய்கிறேன். அந்த இடத்துல சில வேளைகள் இந்த கவுன்சிலிங் அனுப்புவாங்க. சில மாணவர்கள் ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியல, கவுன்சில் பண்ணுங்க. சில பேருடைய பிரச்சனைகள்லாம் கேட்டிங்கன்னா எனக்கெல்லாம் தலையே சுற்றிடும். டேய், நான் எல்லாம் இந்த சின்ன வயசில் இவங்க வயசில் நான் இதெல்லாம் யோசிச்சது கூட கிடையாது. அவனுங்க பேசுகிற பிரச்சனைகள், அவர்கள் போகிற பாதைகள், அவங்கள சொல்கிற அவன் என்ன பிரச்சனை இருக்கிறான், அந்த பிள்ளை என்ன பிரச்சனை இருக்கிறான்னு கேட்டால் எனக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அநேக முறை அவர்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அவன் கேட்பேன், ஏன்டா இதை செஞ்ச, why did you do this, இதை எதற்காக செஞ்சனா? நிறைய பேர் சொல்கிறது என்ன தெரியுமா? அண்ணே, எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, என் குடும்பத்திற்கும் இதற்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு தகுதியே கிடையாது, நீங்கள் நான் நல்ல குடும்பத்திலேருந்து வரேனே, எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப நல்லவங்க, ஆனால் ஏன் தெரியுமா இதில் மாட்டினேன்? என் ஃப்ரெண்டு சொன்னான். தம்பி தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க தேவை, ஆனால் அவர்களுக்கு ஒரு எல்லையை நீ வெக்காட்டி உன் வாழ்க்கையை மாற்றிடுவான். உனக்கு தெரியணும் எங்க நோ சொல்லணும்னு உனக்கு தெரியணும். எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுறது கிடையாது. உன் மேல ஒரு நோக்கம் இருக்குப்பா. உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு உன்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்தார். உன்னை விசேஷமானவனாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்காக உன் வாழ்க்கை இழந்துராத. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப் பிகாஸ் சம் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஸோ. நீ இதை நம்புவியா நம்ப மாட்டியான்னு தெரியல. இன்னைக்கு நண்பன் உயிரை கொடுக்குற பத்தியா. நான் ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் நான் சொல்றேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு நாங்கள் 5 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருந்தோம். ஃபேப் 5 அப்படின்னு சொல்லிப்போம். 5 ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர க்ளோஸ். கிட்டத்தட்ட எல்கேஜிலேருந்து ஒன்றா படித்தோம். நாங்கள் 10th வரும்போதெல்லாம் பயங்கர இணை புரியாத நண்பர்கள். அப்போ 10th நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டோம். என்ன பேசணும் தெரியுமா? 11th வருது, நம்ம 5 பேரும் ஒரே குரூப் தான் சேருவோம். நீ ஃபர்ஸ்ட் குரூப் சேர்ந்தா நானும் ஃபர்ஸ்ட் குரூப் தான், எல்லாரும் ஒரே குரூப் தான் சேருவோம். 12th முடிச்சுட்டு எல்லாரும் ஒரே காலேஜ் போவோம். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒரே காலேஜ் படிப்போம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரே கம்பெனியில் போய் சேர்ந்து ஒரே இடத்துல வேலை செய்ய போகிறோம். நம்ம சாகிற வரைக்கும் பிரியவே கூடாது அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். எல்லாம் 10th பயங்கர டிஸ்கஷன்லாம் பண்ணி அப்படியே சபதம்லாம் எடுத்துக்கிட்டோம் எல்லாரும். 10th முடிஞ்சது, 11th வந்துச்சு. அதில் 2 பேர் ஃபர்ஸ்ட் குரூப் போனால், அடுத்த 2 பேர் செகண்ட் குரூப் போனால், நான் காமர்ஸ் குரூப் போனேன். அங்கேயே அவுட்டு. 11th 12th எனக்கு வித்தியாசமான நண்பர்கள் வந்தார்கள். 12th முடிஞ்சது, நான் போய் லோயலா காலேஜில் போய் படித்தேன். அந்த மற்ற 4 பேர் எந்த காலேஜுக்கு போனேன்னு எனக்கு தெரியாது. என் ஃபோனில் கிட்டத்தட்ட 2500 கான்டாக்ட்ஸ் இதில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் ஃபோனில் என் ஸ்கூலில் படித்த பசங்க எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருக்குன்னா 2 பேர் நம்பர் என்கிட்ட இருக்குது. இப்போ தான் புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கானுங்க. எங்கள் ஸ்கூலில் பாஸ் அவுட் ஆன பசங்களாம் எப்படியோ சேர்த்து படிச்சிருக்காங்க. அதை நான் மியூட்டில் வச்சுருக்கிறேன். அதை படிக்கிறது கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் நடக்குது. அதில் என்னை பேசுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன் அந்த பேசுறதுக்காக. நான் போனால் அங்கே என்ன ஒருத்தர் இந்த கார்லேருந்து என்னை வெல்கம் பண்ணிட்டு அந்த ஒரு லாபியில் நான் நடந்து போகிறேன். ஒரு பெரிய லாபி. நடந்து போகும்போது தூரத்தில் ஒரு பையன் என்னை பார்த்துட்டு என்னை அடையாளம் கண்டுட்டு கை காமிச்சிட்டே வரான். அவன் அங்கே தூரத்தில் நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன்னு சொன்னால் இந்த 5 பேரில் ஒருத்தனை பல வருஷம் கழிச்சு பார்க்குறேன். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் 5 பேரில் ஒருத்தன் அவனை பார்க்குறேன், பல வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ஆனால் அவன் பக்கத்தில் வர எனக்கு சந்தோஷம் இல்லை, இருதயம் தப்பு அடிக்குது. ஏன்னா அவன் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. இதை மாதிரி ஏதாவது நீங்கள் அனுபவிச்சிங்களா தெரியல. நல்லா தெரிஞ்சவன பேர் நானும் என்னென்னமோ மூளையை கசக்கி யோசிச்சு பார்க்குறேன். பேர் ஜபலம் ஆண்டவர் தயவுசெய்து அவன் பேர் ஞாபகப்படுத்தினா ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டேன். பக்கத்தில் வரான், பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவன் வேற பக்கத்தில் அவர் கூட யாரோ வரான், அவர்கிட்ட என்னை பற்றி ஏதோ பேசிக்கிட்டே வரான். உடனே அடுத்த ஜபம், ஆண்டவரே அவன் பேரை எனக்கு ஞாபகப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவனும் என் பேரையும் மறந்துட்டானா சந்தோஷமாயிரும். 2 பேருடைய உன் பேரடா என் பேரடா மாற்றி கேட்டுக்கலாம், இப்படியாச்சும் ஆகட்டும் அப்படின்னா அவன் பக்கத்தில் வந்தான் பாருங்க. வந்த உடனே அவர் பக்கத்தில் பார்த்து சொல்கிறான், யார் தெரியுமா, என் ஃப்ரெண்டு ஜோயல்யா அப்படின்னு நான் பாருங்க. அடுத்து இப்போ நான் சொன்னேன் ஏன் கூட வரவர்ட்டு இவன் யாருன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அவனோட ஐடி கார்டு எடுத்து, ஐடி ரொம்ப அழகாக இருக்கட்டும், டே ராஜேஷ் எவ்வளோ நீ இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸு. நீ சொல்கிற பார்த்தியா, ஐயோ என் ஃப்ரெண்டு ஹர்ட் ஆகிடக்கூடாதுங்க, அவன் என்ன தப்பாக நினச்சிப்பாங்க.
தங்கச்சி, I know enough stories of girls who messed their lives because they just could not say a simple no. நீங்க இதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. நான் போற ஸ்கூல்ல ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்தாங்கப்பா என்கிட்ட. அந்த பிள்ளைக்கு வயசு ஒரு 14 15 வயசு. அவளை கூப்பிட்டு வந்தாங்க. பாஸ்டர், இந்த பிள்ளை கவுன்சிலிங் பண்ணுங்க. ஏங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எதுக்கு தெரியுமா கவுன்சிலிங் பண்ண சொன்னாங்க? டீன் பிரெக்னன்சிக்காக. அட் தி ஏஜ் ஆஃப் 14 she was pregnant. 14 வயசுங்க. நீங்க நிறைய பேர் நினைச்சீங்க, ஐயோ அந்த பையன் கோச்சுப்பாங்க, அந்த பையன் ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. நான் சொல்றேன், have the guts to say no when you have to say no. அது எவனா இருக்கட்டும், எந்த ஃப்ரெண்டா இருக்கட்டும், எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கட்டும், உனக்கு தெரியணும் நோனா நோ தான். இது எனக்கு ஒத்து வராது, இது வேதத்திற்கு சம்பந்தம் இல்லாது, என் குடும்பத்துக்கு ஒத்து வராது, என் சபைக்கு ஒத்து வராது, என் விசுவாசத்துக்கு ஒத்து வராது. நோ இஸ் அ நோ. நீ சொல்லலன்னு வையேன், அந்த காஸ்ட் இருக்குப்பா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்கி வைப்பானுங்க. ஆமாடா பெரியவர் அல்லையோ கோஸ்டிடா, இவன் சும்மா சச்சுன்னு சுற்றி. பரவாயில்ல, இன்றைக்கு இருக்கிற ஃப்ரெண்டு நாளைக்கு எங்கே இருப்பான்னு தெரியாதுப்பா. உன் வாழ்க்கையை குறித்து நீ கவனமாக இருக்கணும். சகல கவனத்தோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளணும். காத்துக்கோ. அதுக்கு ஒரு வேலை இருக்குதான். there is a cost. சில விட வேண்டிய வலைகள் இருக்குதான். ஆண்டவர் நம்மளை எப்படி நம்ம அழைச்சிருக்கிறாரு? பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். வால வயதின் குமார் எப்படி பலவான் கையில் உள்ள அம்புகள். ஒரு அம்பா நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறார். அம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு அம்பு எவ்வளவு தூரம் பின்பதாக இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு உயரம் போகும். இந்த காலத்தில் அது ஒரு காஸ்ட், அது ஒரு விலை. நம்மளை பிடிச்சி இழுப்பாங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் நம்மளை இழுப்பாங்க. அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும், ஏன் இங்கே போற, ஏன் இவ்வளோ லேட்டாக வர, எதுக்கு படிக்காமல் இருக்கிற, எதுக்கு இவ்வளோ நேரம் தூங்குற, எதுக்கு ஃபோனை பார்க்குற, இதெல்லாம் இழுக்கிறது. இழுப்பாங்க. சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா சர்ச்சில் பிடிச்சி இழுப்பாங்க. ஆனால் இது எதுக்காக தெரியுமா இழுக்கிறோம்? எங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லாதனால இல்லை, இல்லை எங்களுக்குலாம் உங்களை கண்டாலே ஒரு பொறாமை இல்லை கோபம். எதுக்கு தெரியுமா இழுக்கிறோம்? எங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை எவ்வளவு இழுக்கிறோமோ நீ அவ்வளோ உயரத்தில் பரப்ப. இன்னைக்கு நிறைய பேருக்கு இழுத்தாலே கோவங்க. இன்னைக்கு அநேக வாலிபர்களை பாருங்க, அப்பா அம்மாவை எப்படா வாய் அடைக்க வைக்கிறது அவனுக்கு பயங்கர திறமை. நம்மளுக்கு சில பேர்லாம் வாலிபர் பயங்கர உஷார் பாருங்க. எப்படி அம்மா வாய் அடைக்கணும் நம்மளுக்கு தெரியும். எந்த டயலாக்கை எந்த நேரத்தில் சொன்னால் அம்மா இத்தோட வாயை திறக்காம எப்படி அடைக்கிறது நம்மளுக்கு தெரியும். என் தங்கச்சி இருக்கிறா பாருங்க, பயங்கர வாள். ஐயோ செம்ம சேட்டை. அவள்கிட்ட பேசுறதுக்கே நாங்கள் எல்லாமே பயப்படுவோம். ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி பேசுவானே தெரியாது. இப்போ இல்லை, முன்னாடி இப்போ ரொம்ப சாந்தமாயிட்டா. பட் சின்ன வயசில் செம்ம ஷார்ப். ஒரு முறை எங்கள் அம்மாட்ட சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறா, கத்தி கத்தி பேசுகிறா. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏண்டி நான் பக்கத்தில் தானே இருக்கிறேன், ஏன் இப்படி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அவன் சொன்னான், அது எங்கள் அப்பாவுடைய ரத்தம் அப்படின்னா. எங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவர் அடி வெண்கல குரல் மைக்கே தேவையில்லை, அப்படி சத்தமாக பேசுவார். அப்பா ரத்தம் ஓடுது அப்படின்னா. உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, அது சரி, உங்கள் அப்பா காலைல 3:30 மணிக்கு எழுப்பி ஜோம் பண்ணுறாரு, அந்த ரத்தம் ஓடலையா அவனுக்கு? அதுக்கு அவ சொன்னா, அது உங்கள் ரத்தம் மம்மி. வாய் அடைச்சாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும் எப்படி அப்பா அம்மாவை டேக்கிள் பண்ண நம்மளுக்கு தெரியும். நம்மளை பிடிச்சி இழுத்தாங்கன்னா எப்படி அவனை டேக்கிள் பாஸ்ட் கூட பேசிட்டு இருந்தேன், வரும்போது கேட்டுருந்தேன். எப்படி அப்பா அம்மா வாய் அடைக்கணும் நம்மளுக்கு தெரியும். அவங்க மேலேயே திருப்புறது. நம்மளை ஒன்று சொன்னால் நீங்கள் பெரிய ஒழுங்கா, ரொம்ப அழகாக சொன்னார் பாஸ்ட். நம்மளுக்கு தெரியும் எப்படி அடைக்கணும்னு. ஆனால் இழக்கிறது யார் தெரியுமா? நம்ம தான். we are the losers. இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்ப்பா. do you know what's the worst thing that could happen to your life? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிள்ளையாக, ஒரு பெற்றோருக்கு பிள்ளையாக நீங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூட ஒரு கொடுமையான அந்த ரிலேஷன்ஷிப்பில், அந்த உறவில் நடக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா? நாட் அ ஸ்க்ரீமிங் மதர் பட் அ சைலண்ட் மதர். கத்திரமா கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பெரிய இழப்பு அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வேதனை, நம்ம அம்மா கத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்றாங்க பாரு, அது கிடையாது. எது தெரியுமா ரொம்ப வேதனையான வாழ்க்கை? எங்கள் அம்மா எதையுமே சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு நிலைமை உனக்கு வரும் பாரு, அன்னைக்கு தான் தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம அம்மா வாய் அடைக்கிறது ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஒரு நாள் அவங்க எப்படி தெரியுமா ஆயிடுவாங்க, நீ என்ன பண்ணுற, நான் பேசவே மாட்டேன், நீ போ. நீ அன்னைக்கு தான் உனக்கு தெரியும் அவங்களுடைய ஆலோசனையுடைய வலிமை. ஒரு நாள் நிறுத்திடுவாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க, 2 வாட்டி சொல்லுவாங்க, 4 வாட்டி சொல்லுவாங்க. நீ கேட்காம நீ அவங்க வாய் அடைச்சிட்டே இருந்தேன்னு, அவங்க ஒரு நாள் சொல்லிடுவாங்க, நீ எப்படின்னா பண்ணுப்பா, யூ டு வாட் எவர் யூ வாண்ட். நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களை இழுக்கிறாங்களா, there is a cost that you need to pay. there is a cost that you need to pay. இந்த காலகட்டத்தில் அந்த விலையை நீ செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிற கொஞ்ச நாட்களில், இந்த காலகட்டத்தில் தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற இந்த சீசன் அந்த விலையை மொத்தம் நீ செலுத்தி பாரு.
கர்த்தருக்காக நீ உண்மையாக வாழ்ந்து பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸோடைய பேச்செல்லாம் கேட்காம, ஐயா நான் என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்காக நான் வாழ போகிறேன், ஐயா என்னுடைய சீசனை பெஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படி நீ வாழ்ந்து பாரு. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற இடங்களுக்கும் உன்னை உயர்த்துகிற உயரங்களுக்கும் அளவே இல்லாத உயரங்களுக்கு தேவன் உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது, there is a cost. ஒரு நோக்கம் வாழ்க்கையில் இருக்கிறது. ரெண்டாவது, there is a cost. இதற்கு ஒரு விலை என்று ஒன்று இருக்கிறது. மூன்றாவது, சுருக்கமாக முடிச்சிடுறேன், there is a course. நான் ஓட வேண்டிய ஒரு பாதை என்று ஒன்று இருக்கிறது. இங்கே வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, என் பின்னே வாருங்கள். ஆண்டவர் சொல்லலை, இதோப்பா உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன், வாழைகள்லாம் விட்டு எங்கே வேணா போங்க அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் சொன்னார், நோக்கத்தை புரிஞ்சுக்கோப்பா, விட வேண்டியதெல்லாம் விட்டுரு, ஆனால் நீ எங்கே போன தெரியுமா, என் பின்னாடி வா. There is a course. நாம் ஓட வேண்டிய ஒரு பாதை என்று ஒன்று இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என் விசுவாசத்தை தோற்றம் முடிக்கிறோமே அவர் மேல் என் கண்களை வைத்து நான் என் பாதையை நான் பொறுமையோட ஓடுறேன். Looking unto Jesus, the author and the finisher of our faith, I patiently run the race that is marked out before me. எனக்கு முன்பதாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம். நல்லா கவனிப்பா, நான் நியமித்த ஓட்டம் அல்ல. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நான் நியமிச்சிருக்கிற ஓட்டம் இல்லை, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். அதுதான் வெற்றியை கொடுக்கும். ஆண்டவர் யாருக்கு கிருபை தரா தெரியுமா? நம்மளே ஒரு ஓட்டத்தை நியமிச்சுக்கிட்டு ஓடிட்டு ஆண்டவர் கிருபை தாங்க, நான் நியமித்த ஓட்டம் இல்லை, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம். உலக ஓட்டத்தை நீ ஓடிடலாம், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கென்று ஒரு பாதை வச்சு. இந்த சீஷர்களுக்கு வந்து ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருந்தாரு. என்ன பாதை தெரியுமா? நீ நினைச்சதெல்லாம் செய்யறது இல்ல. நிறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சதை செய்யறதுக்கு ஆண்டவருக்கு ஐடியாவே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபும் யோவானும் இயேசுவை பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த சீஷர்லாம் உங்களை நம்ப மாட்டாங்களே, வானத்திலிருந்து அக்கினி எலியாவை போல இறக்கி இவங்களாம் கொண்டு போட்டுருங்க. ஆண்டவர் சொன்னாரு, என் பின்னாடி வா, உன் அட்வைஸ் எனக்கு தேவை கிடையாது, நீ என்ன ஆவினே உனக்கு தெரியலப்பா. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் நினைத்த வழியிலே கடவுள் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். We are arm twisting God towards our plan. ஏன் திட்டத்திற்கு நேராக ஆண்டவருடைய கரங்களை வளைச்சு நம்ம ஆண்டவர் வந்து எப்படியாச்சும் ஆண்டவர் இது எப்படியாச்சும் எனக்கு செஞ்சிருங்க, எப்படியாச்சும் செஞ்சிருங்க. ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ நியமிச்ச ஓட்டம் இல்லை, நான் உனக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறேன்ப்பா. அது எந்த ஓட்டம் தெரியுமா? அவர் பின்பதாக நான் போறேன். என் ஃப்ரெண்டை போல மாறுறது இல்லை என் ஓட்டம். என் ஓட்டம் என்ன தெரியுமா? இயேசுவை பார்த்து அவரை போல நான் மாறுறேன். There is a course that you need to run. There is a course you need to run. உனக்கென்று ஒரு ஓட்டம் இயக்கப்பட்டிருக்கு. தயவுசெய்து ஷார்ட்கட்லாம் தேடாதீங்கப்பா. எஸ்பெஷலி எக்ஸாம் டைமில் படிக்க வேண்டிய நேரத்தில் உட்காந்து பிட் பேப்பர் எழுதிக்கிட்டு இருக்காத. எவனை பார்த்து காப்பி அடிக்கலாம், என்ன திருட்டுத்தனம் பண்ணலாம், புதுசாக யோசிக்கிறது எல்லாத்தையும் விட்டுரு. உனக்கு ஒரு ஓட்டம், அது உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் கிடையாது. அதில் இப்படியே நீ வெற்றி பெற்றாலும் அதில் பெருமை கிடையாதுப்பா. நான் சொல்கிறேன், உனக்கென்று ஒரு ஓட்டத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். உனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டம், அந்த ஓட்டத்தில் நீ பொறுமையோட ஓட கடவாய். நீ ஓடும்பொழுது நீ நிச்சயமாய் வெற்றி பெற ஆண்டவர் உனக்கு கிருபையை தருவார். நல்லா விளங்கோ. எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் அப்படின்னா, நான் அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்களேன். ஒரு வெத்து தாளை எடுத்து நீங்கள் உங்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் எழுதிருங்க. உங்கள் பாதைகள், உங்கள் வழிகள், நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்க எல்லாத்தையும் எழுதிருங்க. எழுதிட்டு ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு, ஆண்டவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்குறது ஒரு வழி. நம்ம நிறைய அதான் விரும்புகிறோம். ஆனால் உண்மையாக ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்தை கண்டுபிடி எப்படி தெரியுமா? நீ எல்லாத்தையும் எழுதிட்டு ஆண்டவர்கிட்ட கையெழுத்து வாங்குறது இல்லை. அதே வெத்துத்தாளில் கீழே நீ கையெழுத்தை போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கை எழுதுங்க ஆண்டவரேன்னு சொல்கிற பாரு, அதுதான் தேவன் உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஏன் ஆசைப்படி இல்லை, உன்னுடைய விருப்பம் என்ன ஆண்டவர் என் வாழ்க்கையில், நீங்கள் என் வாழ்க்கை போட்டு என்ன செய்ய விரும்புகிறீங்க? There is a cost, there is a cost, there is a course. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதற்கான ஒரு விலை இருக்கிறது. மூன்றாவது, என்னுடைய பாதை ஒன்று இருக்கு, நான் ஓட வேண்டிய வழி ஒன்று இருக்கு. நான் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உங்களுக்காக. எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பையன் என் கூட படித்தான். அவன் வந்து 6th வரைக்கும் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். ஆனால் 6th வந்துச்சு, என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி ரவுடி மாதிரி ஆகிட்டான். எங்கள் கிளாஸ்க்குள்ளே வருவான், எங்கள் கிளாஸில் வந்து யாரை வேணால் போட்டு அடிப்பான். 7th ஸ்டாண்டர்ட் வந்துச்சு, எங்கள் ஸ்டாண்டர்ட் ரவுடி ஆகிட்டார். 7th எந்த செக்ஷன்ஸ் வேணால் போவார், யாரை வேணால் போட்டு அடிப்பார். 8th வந்துச்சு, காப்பி அடித்து ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக மாட்டி ஸ்கூல்லேருந்து அவங்க பெற்றோர்கள்லாம் வர வச்சு அவனை அவமானப்படுத்தினாங்க. 9th வந்துச்சு, அவர் வந்து ஸ்கூல் ரவுடி ஆகிட்டார். இது வரைக்கும் அவன் வயசு பசங்க அடிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா 11th 12th பசங்களாம் போட்டு அடிக்க ஆரம்பித்தான். எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பிடி சார் இருந்தாங்க, எல்லாம் பயப்படுவோம் அவரை பார்த்து. அவர் வந்து வருஷம் வருஷம் ஒரு லிஸ்ட்டு போடுவார். அந்த லிஸ்ட்டு பேர் என்ன,
ஹிட் லிஸ்ட் அப்படின்னு போடுவார். டாப் 10 ரவுடிஸ் ஆஃப் த ஸ்கூல், இந்த ஸ்கூலின் டாப் 10 ரவுடிகள் அப்படின்னு போடுவார். அதில் யூஸ்வலாக யார் இருப்பாங்க? 11th 12th பசங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு அபூர்வம் கிடச்சி. என்னன்னா, ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்னன்னா, அவர் பேர் 9th வந்துருச்சு. இது வந்து தெரிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷம். பிடி சார் வந்து கூப்பிட்றாரு, எல்லாம் அந்த 10 பேர் கூப்பிட்றாரு கீழே. இவன் போகிறான், போயிட்டு நிற்கிறாங்க. பார்த்தா இவன் குள்ளமாக இருப்பான், மற்ற எல்லாரும் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. இவன் மட்டும் தான் 9th, மற்ற எல்லாம் 11th 12th பசங்க. பிடி சார் அவங்களாம் பார்த்து முறைச்சி சொல்கிறாரு, ஏய் இந்த 10 பேர் என்கிட்ட மாட்டிங்கன்னா என்ன அவங்க தெரியுமாடா அப்படின்றாரு. உடனே அவன் யோசிக்காமல் சொல்கிறான், அது சரி அந்த 10 பேர்கிட்ட நீ மாட்டினா என்ன தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்துட்டான். 10th வந்துச்சு, அப்சல்யூட் ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலு. பிரின்சிபல் ஆஃபீஸ் கூப்பிட்டு போனாங்க. பிரின்சிபல் சொல்கிறார், இனிமேல் நான் உன் முகத்தை பார்க்கக்கூடாதுரா அப்படின்னா. 2வது டெஸ்ட் 2 சப்ஜெக்டில் ஃபெயிலு, 3வதுல 3 சப்ஜெக்ட், குவார்டர்லி எக்ஸாம் 4 சப்ஜெக்ட் ஃபெயிலு. பிரின்சிபல் அவனை கூப்பிட்டு சொன்னார், இதுக்கு மேலே நீ பாஸ் ஆனால் கூட உனக்கு 11th என் ஸ்கூலில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அமைச்சார். இந்த கதையில் எல்லாமே உண்மை, ஒரே ஒரு பொய். ஃப்ரெண்டுலாம் கிடையாது. இவ்வளோ நேரம் நான் சொன்னது என்னை பற்றி தான். That's how my life started. இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ பயங்கர படிப்பாளி இவர், பயங்கர அறிவாளி. ஆனால் என் 10th பிரின்சிபல் அப்படி சொன்னார் பாரு, உனக்கு நான் இந்த ஸ்கூலில் சீட்டு தரமாட்டேன்டான்னு. நான் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணேன், ஆண்டவர் இவர் என்ன எனக்கு சீட்டு கொடுக்குறது, நீங்கள் எனக்கு இந்த ஸ்கூலில் சீட்டு தரணும். என் லைஃப்பை நான் ஆண்டட்ட ஒப்பு கொடுத்தேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எந்த ஸ்கூலில் நான் ஒரு ஃபெயிலியராக என்னை வந்து பார்த்தாங்களோ, இன்றைக்கு அதே ஸ்கூலில் ஒரு வருஷமும் ஆரம்பிக்கும் போது டீச்சர்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது யாருன்னா இந்த ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட் தான். சேம். தம்பி தங்கச்சி, இன்றைக்கி உன் முன்னாடி நிற்கிற இந்த ஜோயில் அண்ணா வந்து ஏதோ பிறந்ததுலேருந்தே சக்ஸஸை பார்த்த ஒருத்தன் கிடையாது. பிறக்கும் போதே அப்படி அறிவாளியாக பிறந்து அப்படி எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின ஆள் கிடையாது. 10th வரைக்கும் நான் யார் தெரியுமா? இந்த ஃபெயிலியர் ஸ்கூலில் ரேங்க் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆள் நான். அதுலேயே நான் கடைசியாக வருவேன். அவனுங்க என்னடா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் போடுறது, ஃபெயிலான பசங்களாம் சேர்ந்து ஒரு ரேங்க் போட்டுப்போம். அதில் அப்படி தான் ஆரம்பித்தேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பையனை ஆண்டவர் வந்து உயர்த்தி இன்றைக்கு அதே ஸ்கூலில் போய் டீச்சர்ஸுக்கு பேசுகிறதுக்கு நிறுத்த முடியும்னு சொன்னால், இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். All you need to do is just believe. அவரை மாத்திர நம்பிடு. இந்த 3 காரியங்களை மறந்துடாத. இன்னைக்கு ஆண்டவனை உயர்த்தணும்னு நீ ஆசைப்பட்டனா, நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் த காஸ். எதற்காக நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த காலகட்டத்தில் எதற்காக என் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். There is a purpose for your life தம்பி. அதை நீ புரிஞ்சு காட்டி இந்த உலகத்தில் உனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. ஒரு கிரீக் ப்ராவர்ப் சொல்லுது, ஒரு குதிரையை தண்ணி குடிக்கிற இடத்துக்கு வேணால் கொண்டு போகலாமே தவிர அதை குடிக்க வைக்க முடியாது. உன் பெற்றோர்கள் உனக்கு மேக்ஸிமம் செய்யக்கூடியது என்னென்னா, உனக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் நான் படிக்க மாட்டேன், நான் இப்படி தான் வாழுவேன் அப்படின்னா உனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோக்கத்தை நீ விளங்கணும். இந்த சீசனுடைய நோக்கம். 2வது, there is a cost. அதற்கு ஒரு விலை இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த அடுத்த சில மாதங்கள் உன்னால் எவ்வளவு பெஸ்ட் எஃபர்ட் நீ போட முடியுமோ நீ போடு. மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துப்பார். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஆயத்தமான ஜெயத்தை கர்த்தர் தருவார். நான் சொல்கிறேன், ஐ சேலஞ்ச் யூ. உனக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப நாள் இல்லைப்பா, நான் அந்த தீர்மானம் எடுத்து நான் சொல்கிறேன், அந்த 10th எக்ஸாம் முடியும் போது ஐ பாஸ்ட் அவுட் வித் 75%. ஒருவேளை அது நிறைய பேர் கம்மியாக இருக்கலாம், பட் எனக்கு அது பெரிய மார்க். 11th 12th ஐ பிகேம் த கல்ச்சரல் செக்ரட்டரி ஆஃப் மை ஸ்கூல். நான் 12th முடிக்கும் பொழுது நான் 85%ஓடு முடித்தேன். நான் லாயலா காலேஜில் சேர்ந்தேன். பெரிய காலேஜ், ரொம்ப பேர் பெற்ற காலேஜ். அந்த காலேஜில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையாக அந்த காலேஜுடைய வரலாறுலேயே 2 முறை தொடர்ந்து ஸ்டார் ஆஃப் லாயலா அவார்டு வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். 1 சேஞ்ச், 1 டெசிஷன். ஒரே ஒரு தீர்மானம் எடுத்து, ஒரு ஃபெயிலியரை என் வாழ்க்கையை முடிக்கூடாது. இப்படி ஒருத்தர் என்னை பற்றி பேசுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் போட்டேன். எனக்கு தெரியும் கடவுள் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆப்வியஸ்லி என்னால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் எனக்கு நான் செய்ய வேண்டிய அந்த விலையை நான் கொடுத்த பொழுது கர்த்தர் அதை பல மடங்காய் ஆசீர்வதித்தார். பல மடங்காய் ஆசீர்வதித்தார். நான் சொல்கிறேன், நீ நட்டு நீ நீர் பாய்ச்சினு சொன்னால் அதை விளைய செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ நடாமல் நீ நீர் பாய்ச்சாமல் அவர் விளைய செய்ய மாட்டார்.
இன்னைக்கு ஒரு தீர்மானம், அண்ணே அது என்ன காஸ்ட்டாக இருந்தாலும் சரிண்ணே, அது எவ்வளோ மணி நான் படிக்கணுமா இருந்தாலும் சரி, இவ்வளவு நாள் நான் படிக்காத எல்லா வச்சும் இப்போ அடுத்த 2-3 எவ்வளோ நாள் இருக்குது தெரியல, 1 மாதம் 2 மாதம் நான் படிக்க போகிறேன். ஐம் கோனா பர்ன் த மிட் நைட் ஆயில். எனக்கு என்னுடைய கேட்ஜெட்ஸ் தயவு செய்து நான் சொல்கிறேன், ஃபோனை தயவு செய்து தூக்கி போடுங்க, தேவையில்லாது. உனக்கு இந்த வயசில் ஃபஸ்ட்டு ஃபோனே தேவை கிடையாதுன்னு சொல்லுவேன். என் பையன்லாம் இப்போயே சொல்லி வளர்க்குறேன். அவனுக்கு வந்து 15 வயசு ஆகுது. அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபோன் நான் வாங்கி தரது 21 வயசில் தான் உனக்கு ஃபோனே வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறேன், இந்த வயசில் என்ன ஃபோனுன்றவங்க எதுக்கு? எக்ஸாம் டைமில் உட்காந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு உங்களுக்கு இந்த சீசன் அந்த காஸ்ட் கூட உங்களால் செலவு கொடுக்க முடியாதாப்பா? ஒரு 2 மாதம் எனக்கு டிவி வேணாம், எனக்கு யூடியூப் வேணாம், எனக்கு இன்ஸ்டாகிராம் வேணாம், எனக்கு ரீல்ஸ் வேணாம், ஷார்ட்ஸ் வேணாம், எனக்கு வந்து இந்த இந்த கேமிங் வேணாம், நீ பப்ஜி விளையாடி என்ன பண்ண போகிறான்னு கேட்குறேன். உனக்கு வந்து மார்க் ஒரு 10 மார்க் கொடுக்க போகிறான். அவன் இப்போ நல்லா விளையாடி லெவல் மேலே லெவல் அப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாருப்பா, 10 மார்க் கொடுக்க போகிறான்னா ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. உன் வாழ்க்கை உன் கையிலப்பா. நீ விளையாடுறதுல வர அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவன் சம்பாரிச்சு அவன் பணக்காரனா போயிட்டு இருக்கிறான். உன் வாழ்க்கை உன் கையில். நான் சொல்கிறேன், இந்த காஸ்ட், இந்த சிம்பிள் காஸ்ட், இந்த சின்ன விலையை உன்னால் செலுத்த முடியாதான்னு கேட்குறேன். உன் வாழ்க்கைக்காக, வேற யாருக்கும் இல்லை, உனக்காக. நான் சொல்கிறேன், உன் பெட்ரோலுக்காக படிக்காத, உனக்காக படி. அந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொன்ன லைன் ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று, அந்த லைனில் வாங்குற இடத்துல நீ இருக்கலாம், இல்லை கொடுக்குற இடத்துல நீ இருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல நீ நிற்கணும், வேற வழியே கிடையாது. யூ கேன் எய்தர் பி ஆன் தி ரிசீவிங் எண்ட் ஆர் ஆன் தி கிவிங் எண்ட். நீ சில ஆண்டுகள் கழிச்சு சொல்லக்கூடாது, அண்ணே எனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். நோ, நெவர் எவர் ரிக்ரெட் தட். அப்படி எப்போ ஒரு நாள் நீ சோர்ந்து அந்த 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 நிலைமைக்கு நீ வரக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், பே த காஸ்ட், அதுக்கான வெளியே செலுத்து. 3வது, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், இந்த ஓட்டத்தை தான் உனக்கு நியமிச்சிருக்கிறாரு, அதை சந்தோஷமாக ஓடு. நான் சொன்னது போல் இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு, உனக்கு கிடைச்ச அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்கப்பா. அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு ஆண்டவனுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஓட்டத்தை நீ தைரியமாக ஓடு, சந்தோஷமாக ஓடு. உனக்கு கிடைச்ச ஒரு ப்ரிவிலேஜாக நானே, எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இந்த எக்ஸாம்ஸை வந்து நீ ஒரு டெரராக பார்க்காத. இந்த எக்ஸாமை வந்து, இந்த பரீட்சையை வந்து உன் வாழ்க்கையில் ஐயோ ஏண்டா வருது, ஏண்டா இந்த எக்ஸாம்ஸ் அப்படி பார்க்காத. என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பா பாரு. வாழ்க்கையில் அது ஒரு வாய்ப்பா பாரு. there is no victory without a battle. சண்டை இல்லாமல் வெற்றி கிடையாதுப்பா. யுத்தம் இல்லாமல் வெற்றி கிடையாது. இது ஒரு யுத்தம், இது ஒரு பேட்டில். நான் சொல்கிறேன், இதை சந்தோஷமா எதிர்கொள். எனக்கு இது ஒரு சான்ஸ், என் வாழ்க்கையை நான் அடுத்த நிலைமை கொண்டு போகிறது, என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பா நீ பார்த்து. நான் சொல்கிறேன், இந்த 3 காரியங்கள், there is a cost, there is a cost, there is a course. இதை 3ஐயும் நீ செய்வாய் என்று சொன்னால் நல்ல விளங்கோ, there is a crown. உனக்கென்று ஒரு கிரீடம் இருக்கு. ஆண்டவர் சும்மா விட மாட்டார் உன்னை. ஆண்டவர் உன்னை வெறுமையை அனுப்ப மாட்டார். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுவேன், இந்த இடத்துல என்ன போல ஒரு மக்கு யாருமே நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா எனக்கு இங்கிலீஷே பேச தெரியாதுப்பா. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லைன் கூட இங்கிலீஷில் பேச தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை இங்கிலீஷ் சர்ச் நடத்த வச்சிருக்கிறாரு, இங்கிலீஷ் கான்சர்ட் நடத்த வச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், இதெல்லாம் யார் தெரியுமா செய்ய முடியும்? நீ கர்த்தரை மாத்திரம் நம்பிரு. அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அவர் சொல்கிற பாதையில் நீ விட வேண்டிய சில காரியங்களை விட்டு உன் நோக்கத்தை அறிந்து கொண்டு அவர் உனக்கு நியமித்திருக்கிற பாதையில் நீ ஓடும்பொழுது உனக்கென்று ஒரு கிரீடத்தை, உனக்கென்று ஒரு மகிமையை நிச்சயமாய் ஆண்டவர் உன்னுடைய நண்பர்கள் கண்களுக்கு முன்பதாக, உன் டீச்சர்ஸ் கண்களுக்கு முன்பதாக, நீ வெட்கப்பட்ட ஸ்கூலில் ஆண்டவனை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆண்டு நிறுத்துவார். ஆண்டவரை செய்ய உண்மை உள்ளவர். அப்படி எழுந்திருக்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில். Just stand up wherever you are. நான் முடிக்க போகிறேன். 5 minutes I want to just pray with you and I want to finish. எல்லாரும் கண்களை மூடுங்க. தயவுசெய்து யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த அடுத்த 5 நிமிடங்கள், this is between you and God. இது உனக்கும் ஆண்டவருக்குமான நேரம். தயவுசெய்து எல்லாரும் கண்களை மூடுங்க. அண்ணே, என் நோக்கமே தெரியாமல் வாழ்ந்துட்டேனே. I never understood my plan. பேர் தான் ஸ்டூடெண்ட், ஆனால் பண்ணுற எதுவுமே ஸ்டூடெண்ட் பண்ணுற வேலை கிடையாதுண்ணே. ஒரு மாணவனாக நான் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் மற்ற எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறேன். ஐ லாஸ்ட் மை பிளான். என் வாழ்க்கை நோக்கத்தை இழந்துட்டேன், பர்பஸை இழந்து போய் உட்காந்துருக்கிறேன். ஐ லாஸ்ட் த காஸ்ட். அண்ணே, அந்த காஸ்ட் பே பண்ணுறதுக்கு என்னால் முடியலண்ணே. நான் எதுக்கோ நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், என்னென்னமோ என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறேனே. எனக்கு தெரியும் இந்த காஸ்ட் எனக்கு தெரியும். ஆனால் அந்த விலையை செலுத்த முடியாதபடி நான் என் வாழ்க்கையை சந்தோஷமாக பயங்கர உல்லாசமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். நான் பண்ணுற எதுவுமே என் வாழ்க்கைக்கான நோக்கத்திற்கு நேராக என்னை கொண்டு போகல, என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்கு. இன்னைக்கு சில விட வேண்டிய வலைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் உன்கிட்ட. தம்பி, யாருக்குமே தெரியாமல் நீ செய்து கொண்டிருக்கிற சில காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. எல்லா வலைகளும் மனிதன் பார்க்கக்கூடிய வலைகள் அல்ல. சில வலைகள் நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்தில் பின்னப்பட்டிருக்கிற வலைகளாக கூட இருக்கலாம். இந்த பின்னப்பட்டிருக்கிற வலைகள்ல இருந்து உன்னை இன்னைக்கு விடுதலை ஆக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உன்னை முழுசா உன்னை மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அண்ணே, அந்த சீஷர்கள்
படிப்பறிவில்லாதவர்கள் உலகத்தையே கலக்கிறவங்களா மாறினதுக்கு ஒரு காரணம், அவங்க நோக்கத்தை அறிஞ்சவுடன் வலையை விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறார், நீ விட வேண்டிய சில வலைகளை நீ விடுறியா? அந்த இன்டர்நெட் அடிக்ஷனை விடுறியா? அந்த தேவையில்லாத காட்சிகளை பார்க்கறத நீ விடுறியா? தேவையில்லாத நண்பர்களுடைய சகவாசத்தை நீ விடுறியா? இன்னைக்கு ஆண்டவர் சில வலைகளை குறித்து பேசுறார். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையை முன்னுக்கு தள்ளாமல் உன் வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கிற அனைத்துமே உன் வாழ்க்கையில் தேவையில்லாத வலைகள். உன் நோக்கத்திற்கு நேராக உன்னை நடத்தாமல் உன்னை நரகத்துக்கு நேராக நடத்துகிற அத்தனையுமே தேவையில்லாத வலைகள். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வலைகளை குறித்து உன்கிட்ட பேசுறாரு. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற வேலையில், அண்ணே என் கூட ஆண்டவர் சில வலைகளை குறித்து பேசுகிறாருண்ணே. ஆனால் என் எக்ஸாமில் நான் இன்றைக்கு இந்த நிலைமையில் நான் ப்ரிப்பேர் ஆகாமல் என் வாழ்க்கையில் கூட நான் நிறைய விஷயங்கள் நான் தோற்று போய் நிற்கிறதுக்கு காரணம், என் வாழ்க்கையில் நான் அனுமதித்த சில வலைகள். நான் மாட்டிக்கிட்டேனே, சிக்கிட்டேனே. இந்த வலைகள்லேருந்து நான் விடுதலை பெறணும். என் ஆண்டவர் எப்படியாச்சும் காப்பாற்றணுன்னு இந்த லாஸ்ட் மினிட்ல, இந்த கடைசி நிமிஷத்தில் எல்லா வாசல்களும் அடைப்பட்ட வேலையில் நீங்கள் சொன்னது போல் மேலே ஒரு திசை திறந்திருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த திசையை நோக்கி நான் பார்க்குறேன். ஆனால் அவர் கேட்குறதெல்லாம், நீ என் பின்னாடி வரணும்னா நீ விட வேண்டிய கொஞ்சம் வலை இருக்குப்பா, அதை மட்டும் விட்டுட்டு வந்துருப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. நான் சொல்கிறேன், உன் கரத்தை பிடிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரு. ஆனால் உன் கரத்தில் இருக்கிற வலையை விடாமல் அவர் உன் கரத்தை பிடிக்க முடியாது. உன் வலையும் வச்சுக்கிட்டு அவர் கரமும் பிடிக்கணும்னா அது நடக்காதுல்ல. நீ விட வேண்டிய வலையை விட்டுட்டனா உன்னை விட்ட வலைகள் அவர் பார்த்துப்பாரு. உன் கரங்களையும் அவர் பிடிச்சுப்பாரு. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேலையில், அண்ணே என் நோக்கத்தை அறிஞ்சிருக்கிறேன். இந்த கூட்டத்தில் நான் சில வலைகளை நான் விட போகிறேன். ஐ வாண்ட் டு லீவ் அவுட் சர்டன் நெட்ஸ். நான் சில நான் சொல்கிற கற்றுக்க போகிறேன்னு. என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும், ஆனாலும் நான் எஸ் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். ஐ எம் வில்லிங் டு பே தட் காஸ்ட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஐம் கோயிங் டு சே நோ. நான் சொல்ல போகிறேன், எனக்கு ஆண்டவர் கிருபை தரணும், என் வாழ்க்கையை ஆண்டவர் மறுரூபமாக்கணும், எனக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கொண்டு வரணும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை தரணும், அதற்காக நான் வலைகளை விடுறேன் அப்படின்னு சொல்கிற தம்பி தங்கச்சி யாராச்சும் இருப்பீங்கன்னா, எல்லார் கண்களும் மூடி இருக்கிற வேலை, நீங்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்துறீங்களா? ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் wherever you are. This is between you and God. எனக்கு கூட்டம் முக்கியம் கிடையாது. ஆனால் உண்மையாக கரங்களை தூக்குறவங்களை இன்றைக்கு ஆண்டவர், நான் சொன்னது போல் உன் கரத்தை பிடிச்சு ஆண்டவர் தூக்க போகிறாரு. உன்னை நிச்சயமாக தூக்க போகிறாரு தம்பி. நீ ஒரே ஒரு ஜெபம் என் கூட நீ சேர்ந்து பண்ணு. ஆண்டவரே அந்த வலையை நான் விட்டுறேன்ப்பா. வாயை திறந்து சொல்ல, ஆண்டவரே தேவையில்லாத வலைகளை நான் விட்டுடுறேன், தேவையில்லாத வலையை நான் விடுறேன். அது என்ன வலைன்னு உனக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நீ இந்த ஜெபிக்கிற இந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு 2 நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் யோர் டைம். வாயை திறந்து சொல்லு, ஆண்டவரே அந்த வலையை நான் விடுறேன். அது என்ன பாவமாக இருந்தால் தயவு செய்து வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஜஸ்ட் டிக்ளேர். உன் பாவத்தை அறிக்கை பண்ணுகிற ஒரு நேரம். அவர் கிருபை உள்ள தேவன் பா. அவர் ரொம்ப ரொம்ப இரக்கம் உள்ளவர். உன் மேலே அனாதி அன்பை வைத்திருக்கிறவர். அவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் விட்டுறேன். ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு என்னை தடை பண்ணுகிற, என்னை நெருக்குகிற, என்னை முன்னேற விடாமல் தடுக்கிற எல்லா காரியங்களையும் அதை நான் விடுறேன். ஆண்டவரே அந்த வலைகளை நான் விடுறேன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே அந்த வலையை நான் விடுறேன்ப்பா, அந்த வலையை விடுறேன். அது எவ்வளோ பெரிய இழப்பை எனக்கு ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னை ஏளனமாக பேசினாலும் பரவாயில்ல, என்னை கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஐம் கோனா லெட் தட் நெட் கோ ஆஃப். ஐம் ஜஸ்ட் கோனா லெட் இட் கோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றார், என்னை மறந்தது. தம்பி தங்கச்சி, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு டெசிஷன் தான். ஒரு தீர்மானம் நீ எடுக்கிற அந்த தீர்மானத்துக்கு தேவன் உனக்காக செய்ய போகிற அதிசயமான காரியங்களை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாதுப்பா. வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. நீ நினைச்சதை காட்டிலும், நீ ஜெபிச்சதை காட்டிலும், உன் வாழ்க்கையில் நீ தீர்மானம் பண்ணதை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் அவர். ஒரே ஒரு முறை எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல வாயை சத்தமாக, நீங்கள் வாயை திறந்து சத்தமாக சொல்ல போறீங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே சத்தமா, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எல்லா வலைகளையும் இந்த நாளிலே நான் விட்டு ஒழிகிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன்.
நான் நியமித்தபடி அல்ல, நீர் நியமித்த ஓட்டத்தை என் ஆயுசு நாட்கள் முழுவதும் உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு நான் ஓட விரும்புகிறேன். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்காக மேன்மையானவைகளை செய்வார். விசுவாசிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கதிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய தயவு மாறவே மாறாது. வந்த அந்த நிமிஷத்திலிருந்து ஏசப்பா நம்மோட பேசிட்டே இருக்கிறாரு. ஏசப்பா பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க நிறைய பேர் பிரகாசிக்கிற சுடர்களாய் மாற போகிறீர்கள். நிறைய பேர் அநேகருக்கு அதிகாரியாய் ஆண்டவர் மாற்ற போறார். சாதாரணமான பாத்திரத்தை கத்தர் ஒரு விலையேற பெற்ற பாத்திரமா ஆண்டவர் மாற்ற போறார். ஒரு முடிவு, ஒரு முடிவு. இந்த இடத்துல இருந்து போகும்போது ஒரு முடிவோட நீங்க போயிருங்க. ஒரு முடிவோட போயிருங்க. ஒரு முடிவோட, இல்ல இனி நான் பார்க்க மாட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன். இன்றையிலிருந்து பாஸ்டரையா சொன்னாங்களே, ஒரு 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 முடிவு. அவங்க வாழ்க்கையை அப்படியே தலைகீழா புரட்டி போட்டு, எவ்வளவு அவமானமோ அவ்வளவு ஆசீர்வாதம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் இது சொந்தமானது. நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறீங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களை நடத்த போறாரு. இந்த முடிவு ஒரு நாள் தேவ மனுஷனை நமக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறது உண்மையானால், இன்றைக்கு நீங்க எடுக்கிற இந்த முடிவு லட்சங்களுக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்தும். நீங்களும் இப்படி சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிலீவ் 2026 இதுல உங்க தயவுள்ள கரம் இருந்ததற்காக நன்றி. உங்க பிரசன்னம் இந்த இடத்தை அப்படியே ஆளுகை செய்கிறதற்காக நன்றி. இந்த சத்தத்தை லைவ்ல, இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் உங்களுடைய மகிமை கடந்து வந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் மேல உங்க ஆசீர்வாதம் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடிச்சு, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடிச்சு, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்போ எங்க பிள்ளைங்க மட்டும் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதில்லப்பா, பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட சேர்ந்து ஆண்டவரே அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க கடந்து போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்த பயமும் அவங்களுக்கு இருக்க போறதில்லை, எந்த பதட்டமும் அவங்களுக்கு இருக்க போறதில்லை. இனி படிக்கிற படிப்பு ஆண்டவர் ரொம்ப அழகா அவங்களுக்கு புரிய போகிறதற்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு பிள்ளைகள் கூட ஃபெயில் ஆகவே கூடாதுப்பா, குறைவான மார்க் எடுக்கவே கூடாதுப்பா. சொந்தக்காரங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு, சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுகிற அளவிற்கு எங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த வருஷமே முதல் வெற்றி எங்க பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது வெற்றி அடைய போகிற இந்த பிள்ளைகள் இனி காலாகாலம் ஆண்டவரே அவர்களுக்கு அந்த வெற்றி தொடரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா. அவங்க அம்மா அப்பாவுடைய சாபம் என் பிள்ளைங்க தலைமையில இருக்க கூடாதுப்பா ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய கை எப்பவும் நீட்டப்பட்ட கையா இருக்கக்கூடாது. இவங்க கை கொடுக்கிற கையா மாறணும். இவங்க கை மேல இருக்கிற கையா மாறணும். இவங்க நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். இவங்க நிறைய பேருக்கு தலைவனாய் தலைவியா மாறணும். இவங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பயரா மாறணும். அந்த அபிஷேகம் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே உங்க பிள்ளைங்க தலையின் மேல அப்படியே கடந்து வருவதாய் தேவ ஆவியானுடைய முத்திரை என் பிள்ளைகளுடைய நெற்றியில இப்பொழுது போடப்படுவதாக,
மாற்றப்படுவதாக. இப்பொழுது சரீரத்துல உங்க வல்லமை இறங்கட்டும். சின்ன வயசுல என்னென்ன பலவீனம் இருக்குதோ அந்த தலைவலி மாறி போகட்டும். அந்த கண்களில் பார்வை உண்டாகட்டும். ஓ, நரம்புகளில் பலன் உண்டாகட்டும். அந்த வயிற்றில் இருக்கிற அல்சர் பிரச்சனைகள் மாறட்டும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை எங்க பிள்ளைகளை இப்பொழுது பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. நன்றியப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைய நினைச்சு கூட அவங்க அம்மா அப்பா கண்ணீர் வடிக்க கூடாது. என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறான், என் பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு எந்த பெற்றோருடைய கண்களிலையும் வேதனையினுடைய கண்ணீர் வரக்கூடாதுப்பா. அதற்கு மாறா ஒன்றும் இல்லாம நான் ஆரம்பிச்சேன், ஆனா என் பிள்ளைய ஆண்டவர் இவ்வளவு உன்னதமான இடத்துல நான் கொண்டு வருவார்னு கனவுல கூட நினைக்கலையேன்னு ஒவ்வொரு அம்மா அப்பாவுடைய கண்களிலையும் ஆனந்த கண்ணீர் வரப்போகிறதற்காக நன்றி. என் பிள்ளை மேடையில் நிற்கிறத அவங்க பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். 100 பேருக்கு முன்னாடி என் பிள்ளைக்காக கை தட்டுறத பார்த்து அவங்க அம்மா அப்பா ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். ஓ ஹalleluya. லட்சக்கணக்கான பேருடைய மோட்டிவேஷனா, லட்சக்கணக்கான பேருடைய இன்ஸ்பயரா, லட்சக்கணக்கான பேரை கர்த்தருக்குள்ள நடத்துகிற பிள்ளைகளா ஸ்டேஜில் நின்று அவன் பயன்படும் போது, அதிகாரியா இருக்கும்போது அவங்க பெற்றோர்கள் பார்த்து சந்தோஷப்படுகிற அந்த நாள் வரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அவங்க பார்க்காத ஆசீர்வாதத்தை என் பிள்ளை பார்க்கட்டும். அவங்க பார்க்காத வெற்றியை என் பிள்ளை பார்க்கட்டும். அவங்க பார்க்காத சந்தோஷத்தை என்னுடைய பிள்ளை பார்க்க போகிறதற்காக நன்றி அப்பா. அசுத்தருடைய கண்கள் எங்க பிள்ளைங்க மேல படக்கூடாது. துஷ்டருடைய கண்கள் எங்க பிள்ளைங்க மேல படக்கூடாது. அடிமைத்தனத்தில் இருக்கிற யாரும் எங்க பிள்ளைகளோட வந்து சேரக்கூடாது. அப்படி கெட்ட காரியத்தில் இருக்கிறவங்க யாரும் என் பிள்ளையினுடைய பக்கத்துல கூட வராம கர்த்தர் ஒரு சுடரொளி பட்டயத்தினால என் பிள்ளை அப்படியே மூடி கொள்ளுங்கப்பா. உங்க ரத்தத்தை தெளிச்சு மூடி கொள்ளுங்கப்பா. அந்த மாதிரி பாவம் செய்கிறவங்க வந்தா எங்க பிள்ளையை விட்டு ஓடி போகணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக. எஸ் லார்ட், thank you ஜீசஸ். உங்க தலை மேல அப்படியே கையை வச்சுக்குங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க தலை மேல கையை வச்சு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசுவே, என்னை கழுவினதற்காக நன்றி சொல்லுங்க. என்னை சுத்திகரித்ததற்காக நன்றி, என்னை மீட்டெடுத்ததற்காக நன்றி, என்னுடைய ரத்தத்தோடு உம்முடைய ரத்தம் கலக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு எங்களோடு வந்து இந்த ஊழியத்தை செய்த உம்முடைய தாசரை கர்த்தர் இன்னும் லட்சங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவீராக. அவர்கள் மூலமாய் இன்னும் அநேக பாடல்கள், அநேக இருதயங்களை தொடட்டும் ஆண்டவரே. உங்க கிருபையினால மூடிக்கொள்ளுவீராக ஆண்டவரே. இதற்காய் உழைத்த கொடுத்த பிள்ளைகள், வேலை செய்த பிள்ளைகள், எங்க கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய வாலண்டியர்ஸ், லீடர்ஸ் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இப்பொழுது சாப்பாடு எங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.